மரவள்ளி கிழங்குல பால் கறிக்கு பதிலாக தூள் போட்டு உரைப்பு கறியா வச்சா எப்படி இருக்கும்? ஒரு சட்டியில மரவள்ளி கிழங்கு வெட்டி கழுவி எடுத்துக்கொள்றோம். அதை அவிய விடுறதுக்கா தண்ணியையும் சேர்த்துக்கொள்வோம். அதோட வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து மூடி போட்டு அவிய விட்டுக்கொள்வோம். இதே நேரம் இது அவிகிற நேரத்தில் நாங்கள் இதுக்கு தேவையான வெங்காயம் மிளகாயை தாளிச்சு கூட எடுத்துக்கொள்ள போகிறோம். சிறிதளவு எண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் வெந்தயம் நச்சீரகம் போட்டு நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பமில்லை உள்ளி சேர்த்து வதக்கி கொள்கிறோம். குடியளவானாக்களுக்கு சமைக்கணும் சாப்பிடணும்னு விருப்பம் இருக்கும். ஆனால் தெரியாதால நிறைய விஷயத்தை நாங்கள் வீட்டில் சமைக்க மாட்டோம். ஆரம்பத்தில் நிறைய மிரக்கறிகள் சமைப்பாங்களா, ஆனால் இப்போ நாங்கள் மிரக்கறி சமைக்கிறது ஏறிது. ஆனால் அதை கூட நாங்கள் சரியான முறையில் சமைச்ச மாட்டோம், ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் போட்டு சிறிதளவு உப்பு சேர்த்து வதக்கணும்னு சொன்னால் வெங்காயங்கள் வேலைக்கு வதங்கிடுமெண்டுவாங்க. ஸோ நாங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ வதங்கி வந்த வெங்காயத்தை நாங்கள் ஒரு டிஷ்ஷில் பிரிம்பா எடுத்துக்கொள்வோம். அதே நேரம் இப்போ மரவள்ளி கிழங்கும் அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை உரைப்பா செய்கிறக்கா இதோட தூள் சேர்த்துக்கொள்கிறோம். அதோட மிளகு தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறோம். கிழங்குக்கு உரைப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் கறின்றதை விட உரைப்பு கறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திருப்பியும் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதோட இப்போ நீங்கள் தாளிச்செடுத்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இளஞ்சூட்டில் விட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராகவே உரைப்பு கறி ரெடி ஆகிடும். மரவள்ளி கிழங்குல இந்த மெத்தடில் ஒரு உரைப்பு கறி வச்சு பாருங்க. எல்லா வகையான உணவுகளோடையும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ரொட்டியாக இருக்கட்டும், புட்டாக இருக்கட்டும், சோறாக கூட இருக்கட்டும், நல்லாவே இருக்கும்.